அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். திருக்குரானின் சிறப்புகள் பற்றிய ஹதீஸ்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் பெற்றோருக்கு கிடைக்கும் பரிசு. அதாவது குரானை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக முயற்சி செய்யக்கூடிய பெற்றோர்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளை ஹாஃபில்களாக குரானை மனனம் செய்யக்கூடிய குழந்தைகளாக உருவாக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு, அது மட்டுமல்லாமல் குரானை கற்று அதன்படி செயல்படுத்த வைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசை பற்றி இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஹஸ்ரத் முஆத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவர் ஒருவர் குரானை ஓதி அதன்படி அமல் செய்கிறாரோ அவருடைய பெற்றோருக்கு கியாமத் நாளில் ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். அதாவது மறுமை நாளில் ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். அதன் ஒளியானது உலகில் சூரியன் உங்களுடைய வீடுகளில் இருந்தால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதைவிட அதிகமாக இருக்கும். எனவே அதன்படி அமல் செய்தவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்களாம். அல்ஹம்துலில்லாஹ். குரானை ஓதி அதன்படி அமல் செய்வதின் பரக்கத்து எவ்வளவு உயர்வானதென்றால் அவருடைய பெற்றோருக்கு சூரியனை விட பிரகாசமான கிரீடம் அணிவிக்கப்படுகிறது. உலகில் இவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய அந்த ஒளியே இவ்வளோ பிரகாசத்தை நம்மளுடைய வீட்டுக்குள் வந்துவிட்டால் எவ்வளோ பிரகாசமாக இருக்குமோ அதை விட அதிக பிரகாசமான கிரீடமாக அது இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். குரானை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டும். அந்த குரான் படி அமல் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்மளுடைய பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதற்காக நியத் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அதற்காக முயற்சி செய்யக்கூடிய பெற்றோர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி